கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இணைஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் எதிர்பார்ப்பையும் நான் அறிந்தேன். பல உறவுகள் எனக்கு வாட்ஸ்அப்பில், ஐயா தினமும் ஒரு பதிவாவது போடுங்கள் என்று கூறியும், 5 நிமிட பதிவாவது போடுங்கள் என்று கூறியும் பல உறவுகள் என்னை தொடர்பு கொண்டீர்கள். நிச்சயமாக உங்களோடு இணைந்து பயணித்து கொண்டே இருப்பேன். கன்னி தெய்வத்திற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறேன், கன்னி தெய்வத்திற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதனால் இங்கே பதிவுகள் போட முடியவில்லை. அதனால் நான் உங்களை விட்டு எங்கும் சென்று விடவில்லை. எங்கு இருந்தாலும் கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருப்பேன். இதுதான் உண்மை. இருந்தபோதிலும் உங்கள் அனைவரின் ஆர்வத்தையும் மனதார வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஒரு ஆடியோ, அதை கேட்டு அதற்கான பதிலளிப்போம். சாமி வணக்கம் சாமி. நாங்கள் சிவகாசியிலேருந்து உஷாராணி சிவகுமார் பேசுகிறேன் சாமி. நேற்று நைட்டு ஒரு 4:30 மணி இருக்கும் சாமி. ஒரு கனவு ஒன்று வந்தது சாமி. அதில் நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று அனுக்குள்ளே படுத்துருக்கு சாமி. நான் அதை பார்த்து பயந்து போய் நிற்கும்போது யாரோ குட்டி பிள்ளையா இல்லை பையனா யாருன்னு தெரில சாமி, முகமே தெரியல. ஆனால் அவங்க அதை கயரை தூக்கி தோளில் தூக்கி போட்டது மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு என்னை பார்த்து அப்படியே பொன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வந்துட்டாங்க சாமி. படக்குன்னு நான் முழிச்சிட்டேன் சாமி. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல சாமி. அது எனக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. நன்றி சாமி. மகிழ்ச்சி அம்மா. உங்கள் கனவு, நீங்கள் முதலில் பார்த்தது தவறான கனவு. அதாவது ஒரு பாம்பு உங்கள் வீட்டு படிக்கட்டில் படுத்திருக்கிறது என்றால் உங்கள் வீட்டு வாசலில் சாத்தான் எதுவோ இருக்கிறது என்பது அர்த்தம். ஆனாலும் அங்கே ஒரு கன்னி தெய்வம் வருகை தந்து அதை ஒரு கயிறு போன்று எடுத்து தன் கழுத்தில் சுற்றி கொண்டு அவர்கள் போகிறார்கள் என்றால், புன்சிரிப்போடு போகிறார்கள் என்றால், கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், கலங்காதே, தைரியமாக இரு என்று கூறுவது போன்று உங்களுக்கு உணர முடியவில்லையா? என்னால் உணர முடிகிறது. உங்களை பார்த்த பார்வையும் சரி, சிரித்த சிரிப்பும் சரி. மகளே, நான் இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, உன் வீட்டை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வேன், உங்கள் அனைவரையும் நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன் என்று கூறுவது போன்ற அர்த்தம்தான் அந்த பார்வையும் பொன் சிரிப்பும். ஆகவே தைரியமாக இருங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே மனப்பூர்வமாக அந்த கன்னி தெய்வத்தை வேண்டி விரும்பி வணங்குங்கள். நிச்சயமாக நல்ல காலம் பிறக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம். நன்றி. எதிர்பார்ப்புடன் அடுத்த ஆடியோ. எனக்கு கன்னியமாவே வீட்டுல எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தாச்சு. அப்போ யாரை வச்சு எடுக்கணும் உள்ள இது எனக்கு தெரியல. பில்லு இல்ல, பிரேக் இல்லாத மாதிரி இருக்கேன். அப்போ 2 பேப்பர்ல வச்சு எழுதி போட்டு ரெண்டு பேப்பர்ல எழுதி சுருட்டி போட்டுட்டு வெள்ளிக்கிழமை விளக்கு பொருத்திட்டு அதை விளக்கு பாதத்துல வச்சுட்டு எங்க வீட்டுக்கார சொல்லி அதுல ஏதாவது ஒரு சுருட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைனாலே எடுத்துட்டு வந்து அவங்களை பிரிச்சு பார்க்கும்போது திசையும் விழ. அப்போ எனக்கு உங்க பேரு நான் எழுதல, திசையும் விழல வேற யாரு, நீங்க தானே. அதை வச்சு எடுத்தாச்சு. அது உள்ள எடுக்கணுமா வேண்டாம்னு அது ஒரு வாரத்துக்கு முந்தி கேட்டாச்சு. அப்பவுமே எடுக்கணும் அப்படின்னே வந்தது. அது ஆமா 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 ஆமா. அதான் இன்னைக்குதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்குதான் எனக்கு நிறைய நேரம் பேசியிருக்கேன் தோணுது. இதுதான் நடந்தது. அப்படி பார்த்தப்போ எல்லாமே வந்துட்டு என்ன எனக்கு இன்னொரு பயம், உங்கள்ட்ட எத்தனை கொஸ்டின் நான் அங்க வந்த பிறகு கேட்டேன். அக்கம் பக்கம் வீடு இருக்கு, ஏதாவது யாரும் தெரியுமா? ஒருத்த கண்ணுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு கூட அது என்ன தெரியல. அது கண்ணியமல்ல பாக்குறாங்க, நம்மளா பாக்குறோம். அதுதான் இந்த விதை எல்லாம் எழுதி போட்டுதான் நான் இருக்கேன். இன்னைக்கும் நான் இன்னைக்கு காலையில கன்னியாகுமரிக்கு ஒரு துட்டிக்கு போயிட்டு நான் வந்தேன். அவங்கதான் 6 மணிக்கு கரெக்டா விளக்கு பத்திருக்காங்க. பூ எல்லாம் கெட்டி வச்சுட்டு போயிட்டேன். காலையிலே அவங்க எடுத்து போட்டு கும்பிட்டு அழகு போல வந்திருக்காங்க. இப்போ அக்கால தம்பியும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. மைனிய நானும் கும்பிட்டுட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. நல்லா ஆக்கி வைக்கேன். இதுல என்ன தெரியுமா, இவ்வளவு நாள் நான் விட்டதுனால வீட்டுக்குள்ள எவ்வளவு போராட்டமா இருந்து தெரியுமா? நீயா நானும் நாங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டு இருந்தோம். அதான் நான் என்ன சொல்றேன்,
இவ்வளவு சூழ்நிலையில என்ன மாதிரி ஒரு உறவை அந்த கன்னியம்மா தானே கொண்டு தந்திருக்கு. நிச்சயமா கன்னியம்மா தான். இவ்வளவு சிக்கலா இருந்து தெரியுமா? என் மகன் வீடுபாடுதான் நாங்க வந்து இவர் கொஞ்ச நாள் கிடக்கட்டும் இந்த வீட்டுல ஒரு என்ன எடுக்காம அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாத ஆளு இல்ல, பழகாத ஆளு இல்ல, போவாத கோயில் இல்ல, ஆனா என்ன ஏன் கண்ணுல காமிச்சாங்க? அதுதான் அதுதான் தெரியல. கண்ணுல காமிச்சதுன்னு 2-3 தடவை காட்டி இது வேதம் இது இல்ல திருப்பி திருப்பி அதேதான் வரும். அதேதான் வரும். இந்த பிள்ளைல இருந்து என்னென்ன நான் அடிபட்டேன், கடைசியில பிள்ளைகள் இன்னைக்கு வணங்க மாதிரி வந்து எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். உங்க வீட்டுல உள்ள கன்னியம்மா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும். பரிபூர்ணமா மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, நீங்க அதனால எந்த கலக்கமும் வேண்டாம். பிள்ளைகள் வாழையடி வாழையா வாழும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இல்ல, ஒரு டவுட். அவங்க சொல்லுவாங்க நீ இவங்க வந்து ஒரு குழந்தை போன்ற எண்ணம் உள்ளவர்கள். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இல்லத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது இவர்கள் வீட்டில் இருந்த கன்னி தெய்வத்தை பரிபூர்ணமாக கண்டேன். இவர்கள் வீட்டு வாசல் ஓப்பன் பிளேஸ், ஓப்பனான ஒரு இடம், பெரிய வாசல், தலைவாசல். வாசலை திறந்து நான் உள்ளே செல்லும் பொழுது கமகமவென்று வாசம். அங்கே யாரும் செண்டடிக்கவில்லை. அந்த ஓப்பன் பிளேஸில் செண்டடித்தாலும் நிற்காது. அப்பேற்பட்ட இடத்தில் நான் போய் நிற்கும் பொழுது எனக்கு அப்படியே நெஞ்சு வரைக்கும் குளிர்ந்துருச்சு. அந்த வாசம் பரிபூர்ணமாக சுவாசித்தேன். பரிபூர்ணமாக மனம் குளிர்ந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அவர்களுடைய வீட்டிற்குள் சென்ற பொழுது கூறினேன், உங்கள் கன்னி தெய்வம் என்னை வரவேற்றார்கள் என்று. ஆம், நிச்சயமாக உண்மை. நான் வாசலில் காலெடுத்து வைக்கும் பொழுதே அந்த தெய்வங்கள் என்னை வந்து பார்த்து என்னை வழி வருக வருக என வரவேற்பு கொடுத்து உள்ளே அழைத்து போன்றது போன்று ஒரு உணர்வை நான் அங்கே உணர்ந்தேன். அந்த அளவிற்கு இது பேச்சுக்காகவோ பெருமைக்காகவோ இங்கே நீங்கள் இதை பாராட்ட வேண்டும், இங்கே இதை நீங்கள் அசந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறவில்லை. 100% தெய்வ நம்பிக்கையோடு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன். 100% அது கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம். கன்னி தெய்வமே வருகை தந்து கன்னி தெய்வமே என்னை வரவேற்றது உண்மை என்பதை கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம் உறவுகளே, அப்பேற்பட்ட ஒரு வீடு மெனக்கெட்டு நான் அங்கேருந்து 100 கிலோமீட்டர் போயிருக்கேன். அந்த 100 கிலோமீட்டர் போனதுக்கு எனக்கு அந்த கன்னி தெய்வம் தந்த மிகப்பெரிய பாக்கியம் அவர்களே வாசலுக்கு வந்து என்னை வரவேற்றது தான். மகிழ்ச்சி உறவுகளை, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஏனென்றால் இந்த குடும்பம், அந்த அம்மா பேசுவதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு பக்தி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று. அவர்களை பாருங்கள், அவர்களை போன்றே நீங்களும் வணங்குங்கள், அவர்களை போன்றே நீங்களும் உற்சாகமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ஐயா, என் தம்பி கன்னி ஃபோட்டோ வைத்து ஹேண்டில் பொருத்தி வந்தேன். இன்னைக்கு ஃபோட்டோ எரிந்து போயிட்டு ஐயா, என்ன பண்ண சொல்லுங்க ஐயா. தெளிவாக சொல்கிறேன். இன்ற பதிவா இல்லை இதுக்கு முந்தின பதிவா என்று ஞாபகம் இல்லை. ஒரு பதிவில் கூறினேன், ஃபோட்டோ வழிபாடு வேண்டாம், சிலை வழிபாடு வேண்டாம் என்றெல்லாம் கூறினேன். இதை நீங்கள் என் பதிவுகளை பார்த்து வரிசையாக பார்த்து கேட்டு வந்தால் உங்களுக்கே தெரிந்துவிடும். ஃபோட்டோ வழிபாடு நீங்கள் வைக்க போய் தானே இப்போ ஃபோட்டோ எரிஞ்ச உடனே வேதனையாக இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வருமா? வராது. இருந்தாலும் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இந்த ஃபோட்டோவில் ஒன்றுமே கிடையாது. உங்கள் கன்னி தெய்வமாகிய உங்கள் தம்பி இதையெல்லாம் பெரிதாக நினைக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு அபசகுணம். வீட்டில் வேறு எதுவும் சஞ்சலம் வந்துவிட வேண்டாம். ஆகவே முழுமையாக நம்பி தெய்வத்தை மட்டும் நம்பி வாழுங்கள். நிச்சயமாக துணையாக இருப்பார்கள். மீண்டும் ஒரு ஆடியோ, அதை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. கன்னி தெய்வம் துணை முனியசாமி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுகிறோம் ஐயா. ஐயா, என் கனவுல வந்து ஐயா நீங்கள் வாரீங்க, உங்கள் கூட ஒரு சின்ன பையன் வரான். வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க முகம், குடும்பம் இருக்கிற முகம் எல்லாமே தெரியுது. அவங்க ஆட்களோட முகம் எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, என் வீட்டுக்கு வரீங்க, என் வீட்டுக்கு வந்துட்டு பதிவு எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. கன்னியோட பதியை கேட்குறீங்க. பதிவு வந்து நான் பதியை காட்ட போகிறேன். காட்ட போனோடனே அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்து கொஞ்ச நேரத்தில்
அந்த பக்கத்து வீட்டில், அதாவது எங்கள் வீட்டுக்கு அடுத்து கிழக்கு புறம் உள்ள வீட்டில், அவங்க வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது, அதை எடுத்து வணங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. நான் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே நம்ம பேச மாட்டோமே, அவங்ககிட்ட நான் பேச மாட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல இருந்தாலும் போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் கனவுல. ஆனால் சொல்லும்போது அவங்க அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. இது எப்படிங்க எடுத்துக்கிறது? கன்னி தெய்வம் துணை ஐயா, இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, நீங்கள் அந்த குடும்பத்தில் பேசணுங்கிறத முதல்ல எடுத்துக்கிடுங்க. அந்த குடும்பம் உங்களுக்கு நல்லெண்ணத்தோட இருக்காங்களோ இல்லையோ, கெட்ட எண்ணத்தோடு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. உங்களை பார்க்க வந்தது நான் அல்ல, கன்னி தெய்வம்னு எடுத்துக்கிடுங்க. கன்னி தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கன்னியை பதி எங்கே இருக்குன்னு கேட்டு அதை பார்த்து விட்டு, எதிர் வீட்டிலும் கன்னி தெய்வம் இருப்பதை கூறியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது நான் வணங்கக்கூடிய அத்தை தெய்வம் தானே தவிர வேறு எந்த தெய்வமும் அப்படி வந்திருக்காது. கனவில் என்னை காண்பித்தாலே அது அத்தைகள் தான், வேறு யாரும் இல்லை. மகிழ்ச்சி உறவே, உங்களுக்கும் நல்ல நேரம்தான், உங்கள் வீட்டின் எதிர்பக்கம் இருப்பவருக்கும் நல்ல நேரம்தான். அவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் கனவு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வீட்டிலும் கன்னி தெய்வம் இருக்கிறது. அவர்களை எடுத்து வழிபடச் சொல்லுங்கள். அவர்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டுமே. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். அதுவும் ஆடியோ தான், என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்து அதற்கு பதில் கொடுப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம். நான் வத்தலக்குண்டிலேருந்து மோகனகீதன் பேசுகிறேன். ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு கன்னி வந்து அமரப்போகுது, ஒரு பதியில் அமரப்போகுது அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து அது சோதிக்குமா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வீட்டில் தண்ணி ரெகுலராக வருமா, காத்தோட்டமாக இருக்கா, நமக்கு அந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம அந்த வீட்டுக்கே போவோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ இது பார்க்குறோம். அப்போ ஒரு கன்னி வந்து நிரந்தரமாக ஒரு வீட்டில் வந்து அமரப்போகுதுன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க காலகாலத்துக்கு நம்மளை வச்சு கொண்டு செலுத்துவாங்களா, நம்மளை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணுவாங்களா, நம்மளை வந்து நினச்சிட்டே இருப்பாங்களான்னு ஒரு சோதனை பண்ணி தான் வீட்டுக்குள்ளே வருமா? இது எப்படின்னு எனக்கு தெரியலைன்னா, ஏதாவது தவறாக கேட்டிருந்தா மன்னிக்கணும், கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க அண்ணா. தவறான கேள்வி இல்லை உறவே, இது அற்புதமான கேள்வி. நிச்சயமாக ஒரு கன்னி தெய்வம் ஒரு இல்லத்திற்கு வருகை தந்து இருக்க வேண்டுமென்றால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த கன்னி தெய்வம் காலகாலத்துக்கும் அங்கே இருந்து அந்த குடும்பத்தை வாழ வைத்து, அந்த குடும்பத்தின் மேடு பள்ளம் கஷ்ட நஷ்டம் அனைத்தையும் கண்டு அவர்களோடு கூடவே இருக்கக்கூடிய தெய்வம் அவ்வளவு எளிதாக ஒரு வீட்டிற்குள் வந்து அகப்பட்டு விடுவார்களா? முதலில் அவர்கள் எதை பார்ப்பார்கள் என்றால், இந்த குடும்பம் நம்மை உண்மையாக உறுதியாக இந்த உலகம் அழியும் வரை நம்மை கையில் எடுத்து உண்மையாக வணங்குவார்களா, இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மை திட்டுவார்களா, திட்டாமல் வணங்குவார்களா என்பதையெல்லாம் நன்கு அறியும். ஆகவே யாரிடம் சென்றால் அந்த குடும்பம் நலமோடு இருக்கும், யாரிடம் சென்றால் அவர்கள் நம்மை சரியான முறையாகவும் சரியான ரீதியாகவும் நம்மை வழிபடுவார்கள், யாரிடம் சென்றால் நம் குடிமக்கள் நம்மை வணங்க வரும் பொழுது மனமகிழ்ச்சியோடு வணங்க சம்மதிப்பார்கள் என்பதையெல்லாம் யோசித்து நிதானமாக தீர்மானித்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்களே தவிர, எந்த சூழ்நிலையிலும் தவறானவன் கையில் சென்று அகப்பட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு கன்னி தெய்வம் தன்னை நம்பும் பிள்ளைகளிடத்தில் மட்டுமே செல்வார்கள். நம்பாதவன் வீட்டிற்கு செல்லவே மாட்டார்கள். தன்னை நம்பும் பிள்ளைகளை 100% வாழ வைப்பார்கள். ஆகவே ஒரு வீட்டிற்கு வருகிறார்கள், ஒரு மகனிடம் தன் சகோதரனின் பையனாக இருக்கலாம், இல்லை தன் மகனோட பையனாக இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, கன்னி தெய்வம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துத்தான் அந்த இல்லத்தில் குடிபுகுமே தவிர, நீங்கள் அழைத்தவுடன் ஓடி வருபவள் கன்னி அல்ல. அவள் எப்பொழுதுமே காத்து நிற்பவள். யார் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வீட்டின் வாசலில் காத்திருப்பார்களே தவிர இன்னொருவர் வீட்டில் காத்திருக்க மாட்டார்கள். கன்னி தெய்வம் உன் வீட்டில் வாசலில் காத்திருக்கிறது என்று நீ அறிந்தவுடனே எடுக்க வேண்டிய கடமை உன்னோட கடமை. நீ வாடகை வீட்டில் இருக்கிறாய் என்றால் அது உன் தவறல்ல.
வாடகை வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்கிறார் என்றால் அது உன் தவறு. 100% உன்னால் வீடு வாங்க முடியும், 100% உன்னால் இடம் வாங்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இடத்தை வாங்கி வீட்டை கட்டி கன்னி தெய்வத்தை எடுத்து நோய் நொடி இல்லாமல் வளமோடும் நலமோடும் வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோ. அப்பா கன்னி தெய்வம் துணையப்பா. அப்பா எங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வம் இருக்கிறதா நான் சொன்னலப்பா. அது ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சிப்பா, இன்னொன்று எங்கள் மாமனாரோட தங்கச்சிப்பா. எங்கள் வீட்டுக்காரருக்கு அத்தை. 2 கன்னி அம்மா வீட்டில் இருக்காங்கப்பா. இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டிலையே நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆனால் முறைப்படி கும்பிட தெரியலை. இப்போ உங்கள் சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா தினமும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே தெருவில் வந்து எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம்ப்பா. ஆனால் அது எந்த தெய்வத்துக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா. வேப்ப மரத்தில் தான்ப்பா அதுவும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தது. அது இப்போ என்னாச்சுன்னாக்கா இப்போ போன வருஷம் ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் போன வருஷம் ஆவணி மாதம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டோம்ப்பா. கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நாள் நான் படுத்திருந்தேன்ப்பா. அப்போது அம்மாங்கிற ஒரு சத்தம் கேட்டு எழுந்திரிச்சேன்ப்பா. எழுந்திரிச்சு பார்த்தா ஒன்றும் தெரியலை. ஆனால் படன்னு நெஞ்சுக்குள்ளே மட்டும் அடிச்சிச்சு. சரின்ட்டு விட்டுட்டேன்ப்பா. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சுனாக்கா மறுபடியும் அங்கே இருந்த ஒரு குழந்தைப்பா, ஒரு 5-6 வயசு இருக்கிற குழந்தைப்பா, ஜட்டி மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து வருதுப்பா. வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா, இங்கே வந்து எங்கள் வீட்டில் நான் வேப்ப மரத்தில் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்லப்பா, அந்த இடத்துல அங்கேருந்து வந்துட்டு நான் அங்கே இருக்கலை, எனக்கு அங்கே யாரும் தண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் இங்கே இவளோட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அந்த குழந்தையோட அப்படியே இடிச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரி 2ம் சேர்ந்தாப்புல இங்கே உட்கார்றாங்கப்பா. அதனால தான்ப்பா நான் 2 கன்னி தெய்வம்னு சொல்கிறேன். அதனால தான் கேட்குறேன். 2 கன்னி தெய்வத்தை நான் இங்கே முறைப்படி எடுத்து வச்சு நான் கும்பிடலாம்லப்பா? தாராளமாக கும்பிடலாம். வேப்ப மரத்தை அடியில் வைத்து வழிபடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். அது வேப்ப மரமாக இருக்கட்டும், எந்த மரமாக இருந்தாலும் சரி, மரத்தடியில் வைத்து எப்படி வழிபட முடியும்? அங்கே காக்கா வந்து உட்கார்ந்து எச்சம் போடும், பல பறவைகள் வந்து உட்கார்ந்து எச்சம் போடும், மழையடித்தால் நினையும், காற்றடித்தால் தூசியாகும். அங்கே எவ்வாறு ஒரு தெய்வம் இருக்க இயலும்? உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அங்கே படுக்க வைப்பாயா? அப்படி முடியாத பட்சத்தில் தெய்வம் எப்படி அதில் அமரும்? ஆகவே கன்னி தெய்வம் என்பதை வீட்டிற்குள் வைத்து வழிபடுவதுதான் சரி. கன்னி தெய்வம் என்பவர்களை வெளியில் எங்கேயோ வைப்பது சரியல்ல என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன், அதற்கு பதிலளிக்கிறேன். அப்போ அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு உங்கள்கிட்ட பேசின சந்தோஷத்தில் எந்திரிச்சிட்டேன். ஆனால் அந்த உங்கள்கிட்ட பேசும்போது பேசவே விடாமல் அந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுப்பா. அதனாலப்பா நான் சரி நீங்களும் பேசிட்டு சரி பார்த்துக்கலாமா, யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே சரி இப்போதைக்கு வேறு எதுவும் பேச மாட்டீங்கன்னாப்பா நான் நினச்சிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டு ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணி வைக்கலான்னு போயிட்டேன். அந்த நேரத்தில் தான்ப்பா நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. எனக்கு தெரியலை, நான் நேரில் பேசணுன்னு தான்ப்பா ஆசைப்பட்டேன், ஆனால் முடியலைப்பா. சாரிப்பா. ஒன்றும் தவறில்லை. நான் ஃபோன் பண்ணும் பொழுது நீங்கள் எடுக்கவில்லை என்பதனால் அது கெட்ட நேரம் என்று நினைத்து விடாதீர்கள். மீண்டும் நாம் தொடர்பு கொள்ளலாம், மீண்டும் நாம் பேசலாம். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் பேசுங்கள். கவலையோடு பேசுகிறீர்கள், அது எனக்கும் கவலையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். தினமும் விளக்கு போடும்போதும் அந்த மாதிரி தான்ப்பா 6 மணிக்கு ஏதாவது ஒரு சவுண்டு, கோழியோ இல்லை ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் பாருங்க. இருந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன்ப்பா. விளக்கு போட்டேன்னா 6 மணிக்கு போய் உட்காந்தேன்னா ஒரு 10 நிமிஷமாவது அங்கனே இருப்பேன்ப்பா. எந்திரிக்க மாட்டேன்ப்பா. இனிமேல் நான் அதை விட மாட்டேன்ப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா. மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது, தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்தில் ஒரு 10 நிமிடம் இருந்து அமர்ந்திருந்து வணங்கி விட்டு செல்வதுதான் சிறப்பு. மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோ. அப்பா அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் உதவி பண்ணணும்ப்பா. நீங்கள் எப்போ சொன்னாலும் சரிப்பா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா சென்னைக்கு போய் இருக்கிறதா சொன்னீங்கப்பா. அப்பா நல்லபடியாக நம்ம ஊருக்கு வந்துட்டீங்களாப்பா?
ஏன்ப்பா 2-3 நாளாக நல்லபடியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு, பதிவும் போட ஆரம்பித்தாச்சு, கவலை வேண்டாம். தொடர்ந்து பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள், பாருங்கள். மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடமிருந்து விடைபெற்று அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வமே துணை.